வணக்கம். நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர்சத்திரம் அருகில், அதாவது கீழப்பாறு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாவூர்சத்திரம் பகுதியில் அதில் 2 தாலுகா பகுதி வருது. ஒன்று வந்து ஆலங்குளம் தாலுகா, இன்னொன்று தென்காசி தாலுகா. இந்த 2 தாலுகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தாலுகாவுக்கு ஒரு மணமகிழ் மன்றம், அதாவது FL2 அப்படின்ற ஒரு மணமகிழ் மன்றம் வருது. இந்த மணமகிழ் மன்றம்ன்றது இப்போ வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 887க்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க, மணமகிழ் மன்றம் வரப்போதான் சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னாக்கா, இப்போ டாஸ்மாக் கடை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, அரசே வந்து சாராயத்தை ஊற்றி கொடுத்து மக்களை குடிக்க வைக்குது அப்படின்னு நம்ம எல்லா கட்சிகளும் பேசுறதுனால, இந்த அரசு இதை மாத்துறதுக்காக பழையபடி மீண்டு இருந்த மாதிரியே அந்த தனியாருக்கு இருந்த அந்த மதுபான கடைகள் மாதிரி இப்போ என்ன, தனியார் கடை இல்லாம ஒரு கிளப் வச்சு ஒருத்தர் நடத்துறாங்க, ஒரு மணமகிழ் மன்றம் வச்சு நடத்துறாங்க அப்படின்னாக்கா, ஒரு கிளப் நடத்துறாங்கனாக்கா அவங்க வந்து மணமகிழ் மன்றம் தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்போ இல்லைன்னா ஏதோ கிளப் வச்சிருக்காங்கனாக்கா, ஒரு குறைஞ்ச 3 வருஷம் அவங்க நடத்திருந்தாங்கனாக்கா, அதன் பேர்லயே வந்து அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் குடிக்கிறதுக்காக ஒரு மணமகிழ் மன்றத்தை உருவாக்கிக்கிடலாம் அப்படின்னு ஒரு விதிமுறையை இந்த அரசாங்கமே உருவாக்கி, திமுக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமே அந்தந்த பகுதிகளில் அவங்கவுங்க திறந்துக்கலான்னு ஒரு அனுமதி வழங்கி விட்டுருக்குது. இந்த அனுமதிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுதுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த 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 பணத்தை செலவு பண்ணி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பாவூர்சத்திரம் பகுதியில் 2 மதுபான கடைகள் வரதா இருந்துச்சு. ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, அந்த பாவூர்சத்திரம் பகுதியில் முழுக்க பாட்டாளி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பாவூர்சத்திரம் சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 18-20 ரைஸ் மில் இருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு காமராஜர் காய்கறி சந்தைன்னு சொல்லி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அங்கே. அப்புறம் இதை சுற்றி பக்கத்தில் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது. விவேகானந்தர் அன்னை வேளாங்கண்ணி உயர்நிலை பள்ளின்னு சொல்லி ஒரு பள்ளி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா MSPB பாலிடெக்னிக் சொல்லக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது. அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய வழி அந்த வழி. அப்புறம் வந்து தனியார் மருத்துவமனைகள் 2 தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. அப்புறம் வழிபாடு ஸ்தலங்கள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிட்டு இதெல்லாம் வந்துச்சுனாக்கா இந்த பகுதி முழுமையாக வந்து குடிக்கு அடிமையாயிரும். அதுலேயும் வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாவூர்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சிட்டு வரவங்களுக்கு அந்த இடத்துல அன்றைக்கி வந்து வேலை கிடையாது. அப்போ 100 தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்கனாக்கா, குடிச்சிட்டு அங்கே போனாங்கனாக்கா அவங்களோட வேலைகள் வந்து அங்கே இழக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இதனால் அவங்களோட பொருளாதாரம் வந்து அவங்க பறி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை போகும். குடிக்கும் அடிமையாகி பொருளாதாரத்தை இழந்து அவங்களோட குடும்பமே நடுத்தரில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாமிபுரம் சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பூக்கட்டுற தொழில் செய்கிறவங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 சம்பளத்துக்கு பூக்கட்டுற தொழில் செய்கிறது தான் அந்த ஊரில் 90% பூக்கட்டுற தொழில் தான் செய்கிறாங்க அவங்க. அப்போ இந்த தொழிலாளர்கள்லாம் இங்கே குடிக்க போயிட்டாங்க, வேலைக்கு ஆள் இருக்காது. இந்த பகுதி வந்து வியாபாரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தை இழக்கும். இதனால் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். அடுத்து ஆவடையானூர், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆவடையானூர் பஞ்சாயத்து. அந்த ஆவடையானூர் பஞ்சாயத்து சுற்றி இருக்கக்கூடிய கொண்டலூர், செட்டியூர், இந்த ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பாட்டாளி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த இடத்துல அதிகமான ரைஸ் மில்கள், இந்த சாக்கு தைக்கிற தொழிற்சாலைகள், அந்த கடைகள், இதெல்லாம் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். இதில் வேலை செய்கிறவங்கலாம் இந்த மதுபான கடைகள், 2 மதுபான கடைகள், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ள 2 மதுபான கடைகள். இந்த 2 மதுபான கடைகள் வந்துச்சுன்னா முழுக்க எப்போவுமே வந்து இங்கே வந்து கொடியும் கும்பலமாக தான் இருப்பாங்க. என்னன்னா, இவங்க வந்து நம்ம கேட்கும்போது என்ன காரணம் சொல்கிறாங்கனாக்கா, மணமகிழ் மன்றம்ன்றது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் குடிக்கிறதுக்கான மணமகிழ் மன்றம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதில் போய் இது சரி அப்படின்னா இதுக்கு அடுத்து யாரும் உறுப்பினர் சேர்க்க மாட்டாங்களா, இதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா, உறுப்பினர் சேர்றதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே போகிற யாரை வேணாலும் அவங்க உறுப்பினர் ஆக்கிடுவாங்க. அப்படின்னா தான் ஒரு நாளைக்கு 10,000 பேர் போனால் அந்த 10,000 பேருமே இவங்க தான் உறுப்பினர் ஆக்கிடுவாங்களா அவங்க. அப்போ இதனால் ஒன்று சட்டச்சிக்கல் வந்து இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, மணமகிழ் மன்றம் வைக்கிறவங்களுக்கு. அப்போ இதனால் பாதிக்கப்படுறாங்க சொல்லி கடந்த ஜூன் மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் கூடிய ஆவடையானூர், சிவகாமிபுரம், இந்த பாவூர்சத்திரம் சுற்றி இருக்க மக்கள்லாம் திரண்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவங்க பச்சை குழந்தைகளை கையில் வச்சுக்கிட்டு பால் டப்பாவோட கையில் உட்காந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் உட்காந்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு மேலே கைது பண்ணி, பெண்கள் குழந்தைகள் உட்பட 180 பேரை அந்த காவல்துறை கைது பண்ணி ஒரு நாள் முழுக்க மண்டபத்தில் அடைச்சி வச்சு எங்களை சிறைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் நம்ம வந்து அந்த மதுபான கடையை நிப்பாட்டலை, திரும்ப தொடர்ச்சி அந்த வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம அதெல்லாம் வந்து அடுத்து கோரிக்கை மனுவாக வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கலால் உதவி ஆணையருக்கும் திரும்ப மனு கொடுத்துட்டே இருந்தோம். எதிர்ப்பு இருக்கு, நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம அப்படி இருந்தாலும் எந்த விதமான ஒரு இதுன்னு சொல்லலை. அப்போ கடைசி கட்டமாக நாம் தமிழ் கட்சி மூலமாக நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகணும்னு முடிவு பண்ணி இந்த 2 மதுபான கடைக்கு சம்மந்தப்பட்ட 2 மதுபான கடைக்கும் நீதிமன்றத்தை அணுகி, மதுரை நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம்ல, அதில் ரிட்டு மனு போட்டிருந்ததில்ல ஒரு மதுபான கடைக்கு வந்து இந்த ஆவடையானூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மதுபான கடைக்கு வந்து இது வந்து இவங்க எந்த விதமான விண்ணப்பம் வரவில்லைன்னு டெப்டி கலெக்டரே வந்து அவங்க சாட்சி சொன்னதுனால அந்த இது வந்து தடைப்பட்டுச்சு. இனிமேல் வராது. அப்படி வந்தாலும் இனிமேல் இந்த மனுதாரர், அதாவது நம்ம நாம் தமிழ் கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் அதில் கடை கொண்டுடலான்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த கடைகள் இனிமேல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை.
ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழப்பாவூர் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு கீழப்பாவூர் கடையில் அங்கே வந்து அதுக்கு வந்து 6 வார கால இடைக்கால தடை மட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம அப்பீல் போகிறதுக்காக. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள்லாம் தொடர்ந்து பண்ணியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கலால் உதவி ஆணையர் என்ன பண்ணுறாருனாக்கா திரும்பவும் அந்த எதிர்ப்பே இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து மதுபான கடைக்கு அனுமதி கொடுத்துறாரு. அதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டரில் ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனை இயங்கவில்லைன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு. அந்த மருத்துவமனை இயங்கிக்கிட்டு இருக்க மருத்துவமனையை அந்த மருத்துவமனை இயங்கவில்லை, அந்த காரணத்தினால நாங்கள் இந்த மதுபான கடைக்கு அனுமதி கொடுக்கணும்னு அனுமதி கொடுத்துறாரு இவர். அதனால் அந்த மதுபான கடை வர்றதா இருந்துச்சு. ஆனால் நம்ம வழக்கறிஞர்கள் வந்து உடனடியாக அங்கே நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போனதுனால, நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதுனால அன்னைக்கு திறக்க வேண்டிய அன்னைக்கே வந்து அந்த கடையை வந்து நம்ம வந்து தடை வாங்கிட்டோம், இடைக்கால தடை வாங்கிட்டோம். இப்போ திரும்பவும் இந்த 6 வார காலம் முடிவதற்குள்ள இவங்க திரும்ப அந்த மதுபான கடை திறந்துடக்கூடாது என்ற காரணத்துக்காக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எப்படின்னா ஏற்கனவே ஒரு மதுபான கடைக்கு தடை ஆயிடுச்சு, அதே போல இந்த மதுபான கடைக்கு நிரந்தர தடை நீங்க கொடுக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, பச்சில குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க, அந்த பகுதியை மருத்துவமனை போகக்கூடிய நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இவ்வளவு பேர் பாதிக்கப்படும் போது இவங்களோட நலனை கருத்துல கொண்டு நீங்க வந்து இந்த மதுபான கடைக்கு நிரந்தர தடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அதை செய்வாங்களான்னு தெரியல. தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு வழக்குகளை கொண்டு போயிட்டு நம்ம இருக்கிறோம். அடுத்து மேல்முறையீடு பண்ண போறோம். மேல்முறையீடு பண்ணி உறுதியாக அந்த கடையை வரவிட போறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பொதுமக்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இந்த மதுபான கடை ஒருவேளை நாம் தமிழ் கட்சியும் தாண்டி இந்த மதுபான கடை இந்த 6 வார காலத்துக்கு அப்புறம் திரும்ப வரதா இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எங்களுடைய குடும்ப அட்டையை நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் ஒப்படைச்சு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பகுதியில் மட்டும் இல்லை, இந்த பாவூர் சத்தத்தை சுற்றி கிட்டத்தட்ட 3 மதுபான கடையில் வரதா கேள்விப்பட்டோம். அதில் ஒன்றை நிறுத்திட்டோம், இன்னொன்று இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க அடுத்தது இன்னொன்று வேலை நடந்து இப்போ நம்ம இப்போ இடைக்கால தடை வச்சிருக்கோம். இந்த பகுதியில் இனிமேல் வராது. இது மட்டுமே இல்லாமல் தென்காசி மாவட்டத்தை சுற்றி எந்த பகுதியில் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த மதுபான கடைகள் வருவதை கண்டிப்பாக முற்றுமுகமாக ஒழிக்காமல் விட மாட்டோம். நாங்கள் அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. நாங்கள் வந்து இப்போ சிவாயம்பட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஊரை சுற்றி வந்து 2 மணமயில் மன்றம் திறக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருந்தது. ஒன்று வந்து ஆவடியானூர் ரோட்டில், இன்னொன்று வந்து தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் வந்து வேலை நடந்துட்டு இருந்தது. அது தெரிஞ்சதுமே நாங்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போராடினோம். 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போராடி அந்த பாவுச்சத்திரம் முன்னாடி அந்த கிரவுண்டானால வந்து நாங்கள் தடை செய்யக்கூடிய நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அதிகாரிகளாக வந்து பேசிட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு எங்களை கைதும் பண்ணாங்க. 250 பேருக்கு மேலே நாங்கள் கைதாகி மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஆனால் அதை நிறுத்துறமே எங்களுக்கு தெரியல. திருப்பி அந்த வேலை கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருந்தது. திருப்பி ஒரு நேரம் அந்த மணமகள் மன்றம் முன்னாடி நாங்கள் போராட்டம் நடத்தினோம் நாம் தமிழர் கட்சி மூலயமா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆவடியானூர் ரோட்டில் இருக்க மதுபான கடையை மூடிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதை நீதிமன்றம் மூலயமா வாதாடி நாங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு வந்து அது வந்து உரிமம் வாங்கிட்டாங்க, FL2 உரிமம் வாங்கிட்டாங்கட்டு இப்போ வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் கரெக்டாக என்ன வந்திருக்குன்னா அது வந்து எல்லா ஆவணப்படி சட்டப்படி கரெக்டாக தான் திறக்கிறாங்க அப்படின்னு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பூக்கட்டுற தொழில் ரொம்ப முக்கியமான தொழில். சின்ன பையன்கள் முதற்கொண்டு பெரிய ஆளுக்கு வரைக்கும் எல்லாருமே பூக்கட்டிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கையில் ஒரு சின்ன காசு கிடைச்சாலுமே அதுதான் அங்கே தான் போடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. வர தலைமுறைகள் எல்லாமே எனக்கு ஒரு பையன் இருக்கான், இவங்க எல்லாருமே பூ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க மாலை கட்டுவாங்க. சின்ன ஒரு 8 வயசு படிக்கிற பையன் கூட மாலை கட்டுறான். அவன் கையில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைச்சா என்ன பண்ணுவான், டேரெக்டாக அந்த கடைக்கு தான் போவான், அதை யூஸ் பண்ணிக்கிடுவான் அந்த பையன். ஸோ எங்கள் ஊரை ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எங்கள் ஊரை சுற்றி ஏற்கனவே கிளப்பார் ரோட்டில் ஒரு சாராய கடை இருக்குது. அதையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்காக முடிவெடுக்கிறோம். ஆனால் இது வரக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கலெக்டர் வந்து தயவு செய்து இதை மறு ஆய்வு பண்ணி இந்த உரிமத்தை ரத்து பண்ணி இது கண்டிப்பாக நிரந்தரமாக மூடணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக போராட்ட நாம் தமிழர் கட்சிக்கு எங்கள் ஊர் பொதுமக்கள் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமது கீழப்பார் சுற்றுவட்டாரத்தில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 மணமகள் மன்றம் வரதா பொதுமக்கள் அறிந்து அந்த பொதுமக்களை வந்து திரட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அந்த மணமகள் மன்றத்தை தடுத்து நிறுத்தணும். அந்த மணமகள் மன்றத்தை வந்து இதற்கு மேலே வந்து எப்போவுமே அந்த இடத்துல நிரந்தரமாக வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சிவகாமிபுரம் ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வழக்கில் வந்து இப்போ வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் வந்து ஆவடானூர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த அழகு நாச்சியார் மணமகள் மன்றம் வந்து இனிமேல் வராது, அந்த இடத்துல எப்போவுமே நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பு வந்து நமக்கு முதல் வெற்றி. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த
அதாவது தென்காசி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த தென்றல் மணமகள் மன்றத்துக்கு மதுரை நீதிமன்றம் நமக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா ஒரு 6 வார கால இடைக்கால தடை கொடுத்துருக்கு. இந்த இடைக்காலத்தில் வந்து நம்ம தென்காசி மாவட்ட கலெக்டர் வந்து ஆய்வு பண்ணி அது சரியான முறையில் தான் இருக்குதா, மக்களோட எதிர்ப்பு அதில் உண்மையானதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ண சொல்லி வந்து கலெக்டருக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கலெக்டர் ஆய்வு பண்ணக்கூடிய டயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து நாம் வந்து இந்த தென்றல் மணமகள் மன்றத்துக்கு எதிராக தங்களுடைய பதிவை வந்து அதாவது எதிர்ப்பை வந்து சிஎம் செல்லையோ அதாவது முதலமைச்சரின் தனிப்பிரிவில் வந்து ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் வந்து அதை புகார் மனுவாக பதிவு பண்ணி நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நம்மளோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணணும். ஏன் அப்படின்னு இதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து நமக்கு எதிராக அந்த மணமகள் மன்றத்தை கொண்டு வர முதலாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அதில் வச்சுருக்கோம், அதில் எங்கள் பள்ளி வந்து குறிப்பிட்ட தொலைவில் இயங்கவில்லை, கல்லூரி இயங்கவில்லை, மருத்துவமனை இயங்கவில்லை, மார்க்கெட் இயங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவும் அது பக்கத்தில் இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே பார்த்தீங்கன்னா அந்த மணமகள் மன்றம் அந்த நெடுஞ்சாலையில் வந்து ஒரு சர்வீஸ் ரோடு கூட இல்லாத இடத்துல தான் அந்த மணமகள் மன்றம் வருது. இது வந்ததுன்னா நாளைக்கு எவ்வளோ பெரிய நமக்கு ஆபத்து வரும், அதில் போகக்கூடிய நம்மளோட குழந்தைகள், மாணவிகள், பெண்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாவாங்க, ஒரு என்ன சொல்கிறது பாலியல் துன்புறுத்தல்கள் கூட அதில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நாம தான் போராடி தடுக்கணும். இப்போ இவங்க வந்து முதலாளிகள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து அரசின் விதிமுறைப்படி தான் வச்சுருக்கோம் அப்படிங்காங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கலெக்டருக்கு நம்ம என்ன பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து அரசின் விதிமுறைப்படி வச்சுருந்தாலும் கூட இங்கே மக்களோட உணர்வுகள், இந்த சிவகாமிபுரம், கீழப்பாவூர், அந்த பாவூர் சத்திர சுற்றுவட்டார மக்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களோட எதிர்ப்பை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்து இந்த மணமகள் மன்றம் வந்து இந்த இடைக்கால தடையை வந்து நிரந்தர தடையாக்கி அந்த மணமகள் மன்றத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த F2 உரிமத்தை வந்து முழுவதுமாக ரத்து பண்ணி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. எனக்கு வந்து பாவூர் சத்திரம் பக்கம் சிவகாமிபுரம் கிராமத்தில் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து மார்க்கெட் போகிற வழியில் ஒரு மணமகள் மன்றம் அப்படிங்கிற ஒன்று டாஸ்மார்க் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதை வந்து அதுக்கு வந்து தடை விதிக்க கோரி நாங்கள் வந்து நாம் தமிழர் சார்பாகவும் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணி அதுக்கு இடைக்கால தடை மட்டும் வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு வந்து நிரந்தரமாக அதை மூட சொல்லி இன்னும் அதை மூடல. இன்னும் நாங்கள் வந்து நாம் தமிழர் சார்பாக இன்னும் போராட்டத்தில் வந்து நாங்கள் ஈடுபட வேண்டியிருக்கோம். சிவகாமிபுரம் பாவூர் சத்திரம் பக்கத்தில் எங்கள் ஊர் சிவகாமிபுரம். எங்கள் ஊர் பக்கத்தில் மணமகள் மன்றம் என்று ஒரு ஒயின் ஷாப் துறக்க வந்தாங்க. அந்த ஒயின் ஷாப்பு வந்து எங்களுக்கு எல்லளவும் மனசும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. அந்த ஒயின் ஷாப் வந்ததுன்னா எங்கள் ஊரோட ரொம்ப சின்ன சின்ன பையங்க பூராமே பாதிக்கப்படுவாங்க. இது வந்து எங்கள் ஊர்லேருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்தோம். எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி உறுதுணையாக இருந்து எங்கள் செயல்பட்டு வந்தாங்க. நாம் தமிழர் கட்சி வந்ததுனால அதை அப்புறப்படுத்தி நல்ல முறையில் எங்களுக்கு செஞ்சு தந்துட்டாங்க. இந்த ஒயின் ஷாப் இனிமேல் எங்களுக்கு வரணுங்க அவசியம் கிடையாது. மேலும் மேலும் நாம் தமிழர் கட்சி எங்கள் ஊருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கணும்.